இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசாயா 49:15-16 இறை வசனம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கைகளில் உங்கள் பெயரை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். நம் ஒவ்வொருவருடைய பெயரை ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து அவர் நினைவு கொள்ளுகிற ஆண்டவர். நாம் மறக்கப்படுவதே இல்லை. மனிதர்கள் நம்மை மறந்திருக்கலாம், அவர்கள் நம்மளை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை இந்த வேளையிலே உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஸ்துதித்து ஆராதிப்போம். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடி சூட்டப்பட்டவளே, சூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி, உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை மறவாதவரே, எங்களை நினைப்பவரே, எங்களோடு உடன் இருக்கிறவரே, வாக்கு மாறாதவரே, ஆண்டவரே, ஒரு இமை பொழுதிலும் எங்களை மறவாமல் எங்களை நினைவு கூறுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மறவா இயேசு மறவா, உம்மை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சொல்லுவோமா? மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலைமா
மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. ஆண்டவரே, எங்களை மறவாதவராக எங்களோடு உடன் இருக்கிறவரே, எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை மறவாது ஆண்டவரே எங்களை நினைவு கூர்கிறவரே நன்றி. இந்த நெஞ்சத்திற்கு நெருக்கமான பிள்ளைகளாக எங்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. என்னாலும் ஆண்டவரே மறவாமனங்களை நினைக்கிறவரே நன்றி ஆண்டவரே. பாங்களை கருவிலே நீர் சுமந்த முதல் தயவிற்காக நன்றி சொல்கிறோம். அந்நாள் முதல் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. முதல் தயவும் கிருபையும் ஆண்டவரே எங்களை பின்தொடர்ந்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உது அன்பின் கருத்திலே ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது மகன் மகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. எங்களை மறவாமல் நீர் வழி நடத்தும் அப்பா. உமது தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. ஆண்டவரை நினைத்தவரை ஆராதி. காரணம் அவர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் வாக்கும் தந்தவர் நம்மை ஒருபோதும் நம்மளை மறவார். அவர் வழிகாட்டி நம்மளை நடத்தி செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். உடன் இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம் கூட வருகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவே, என்னை வழி நடத்துகிறவரே வாரும். இயேசுவே, என்னை நடத்தும். நன்றி அப்பா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய
இயேசு மறவார். உள்ளத்தை திறந்து ஹலிரி 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 ஹலிரியா. ஆராதனை 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 ஆராதனை. துதிக்கிறோமை, போற்றுகிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்களோடு உடன் இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி அப்பா. என்னை உருவாக்கிய இயேசு மறவார். என்னை உருவாக்கிய இயேசு மறவார். என்னை வழி நடத்தும் ஆண்டவர் மறவார். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தின ஒவ்வொரு நொடிப்பொழுதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் நடந்து சென்றிருந்தாலும் அந்த நேரத்திலே எவ்வாறு ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரம் என்னோடு உடனிருந்தது, எவ்வாறு அவர் என்னை வழி நடத்தி இருந்தார், அந்த ஒவ்வொரு தருணங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்தவர், இனியும் எனக்கு உதவி செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்று, என்னை வழிநடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என் காயங்களை ஆற்ற நீர் போதுமானவராக இருக்கிறீர். எபிரேயர் 13:8 அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து ஆண்டவரோடு பேசத் தொடங்குவார். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே 8வது இறை வசனம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு 4:8, கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இரு மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆண்டவர் நம்மளை நெருங்கி வர எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடாதவர், விட்டு விலகாதவர். நான் தவறி போனாலும் நம்மை தேடி வந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர். நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர். லூக்கா நற்செய்தி 15:7 இறைவசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி ஏனும் மனம் திரும்பினால் விண்ணரசில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் விண்ணகத்தில் மகிழ்ச்சி, rejoice in heaven. பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆனால் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது, நாம் ஆண்டவரை அணுகி வர வேண்டும், அப்படி சமூகத்திலே வர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய விசுவாச பயணம். நம் சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவரை நாம் உற்று நோக்க வேண்டும். அப்பொழுது நம்மை கடந்து வருகிற அந்த பயம், இது எப்படி நடக்கும், இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன் என்கின்ற அந்த பயத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும்.
எபிரேயர் 12:2 இறை வசனம் அழகாய் சொல்லும், நம்பிக்கையை தொடங்கியவரும் அதிலே என்னை தொடர்ந்து வழி நடத்துவருமாகிய இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசுவை முன்னிறுத்துங்கள். Fix your eyes unto Jesus. உங்களுடைய விசுவாச கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். ஏனென்றால் நமக்கு விடுதலை வருவது ஆண்டவரிடத்திலிருந்து தான். நான் ஆண்டவரை அணுகி செல்ல எனக்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஜெப வேளையிலே, ஆராதனைகளிலே, நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளிலே, திருப்பலியிலே, நற்கருணை கொண்டாட்டங்களிலெல்லாம் இப்படியாக நாம் ஆண்டவரை அணுகி செல்லுகிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு வேளையிலும் நாம் இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரை காண வேண்டும். இறை வார்த்தையின் வழியாக. ஏனென்றால் உங்கள் கைகளை நீங்கள் தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே நீங்கள் உங்களை தூய்மையாக்குங்கள். நாங்கள் இரண்டு மனதோடு ஒரு விசுவாச பயணத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த வழியிலையும் போவோம், இந்த வழியிலையும் போவோம் என்று நாம் பயணிக்க முடியாது. சொல்லுவாங்க, கடலிலே பயணம் போகிறவர்கள் 2 கப்பலிலும் கால் வைக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஆற்றிலே பயணம் போகிறவர்கள் 2 தோணியிலும் கால் வைக்க முடியாது. 2லையும் கால் வைத்தா என்ன நடக்கும்? ஒரு தோணி இங்கால போகும், ஒரு தோணி மற்ற பக்கம் போகும். நாங்கள் நடுவுக்குள்ளே தண்ணீருக்குள் விழுந்து போகும். அதே போலதான் ஆண்டவருக்குள்ளே செல்லுகிற பயணமும். ஆண்டவருடைய வழிகளிலும் ஆண்டவர் விரும்பாத வழிகளிலுமாக இருமனத்தோடு நாம் பயணிக்க முடியாது. நாம் ஒரே மனத்தவர்களாக ஒரே வழியிலே செல்ல வேண்டும். யோவான் 14:6 ஆண்டு சொன்னார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன். ஆண்டவருடைய அந்த வாழ்வை, உண்மையை, வழிகளை நாம் எவ்வாறு அறிய முடியும்? அனுதினம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க, இறை வார்த்தையை கேட்க, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கிற பொழுது தூய ஆவியானவரே எனக்கு துணையாய் வாரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய துணையை கேட்டு, தூய ஆவியின் துணையால் இறை வார்த்தையின் மறைபொருள்களை, அர்த்தங்களை நான் அறிந்து புரிந்து கொள்ள நான் ஜெபிக்க வேண்டும். பிரியமான அன்பு சகோதரங்களே, அப்பொழுது நாம் ஆண்டவரை அணுகி செல்லுவோம். ஆண்டவருக்கு அருகிலே நாம் அவருக்கு கிட்ட அவருக்குள்ளே நாங்கள் நெருக்கத்திலே ஒரு உறவிலே வருவோம். அவர் நம்மை தேடி வருகிறார். ஆண்டவரோடு அந்த ஐக்கியமாகிற அந்த சூழலை எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், எதற்கும் கலங்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற மனதைரியம், ஒரு பலன், ஒரு உற்சாகம் நம்மளை நிரப்பும். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து நமக்கு பலன் தருகிற ஆண்டவரே உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். உம்மை நான் ஆராதிக்கிறேன், நெருக்கத்தில் நான் உம்மை கூப்பிடுகிறேன். என் சத்தம் கேட்டு நீர் எனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீரே. நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே, என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் இருளை வெளிச்சமாக்கினீ, என் விளக்கை எரிய செய்தீ. என் இருளை வெளிச்சமாக்கினீ, என் விளக்கை எரிய செய்தீர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே,
துதிக்கிறோமை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மகிமை உமக்கே. என் வேலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. வேலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் கேடகமே, என் வேலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே, எனக்கெல்லாம் நீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஸ்துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ரிபலஷி அரரரபரஷிரர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபதபலை அரரர. ஹல்லேலூயா. இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆராதனை